அனைவரும் அறிந்ததே. தை மாதத்தில் வரும் அமாவாசையை மிக முக்கியமாக பித்ருக்களுக்காக சாந்தி செய்யக்கூடிய, தர்ப்பணம் தரக்கூடிய, அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து தன்னுடைய சந்ததிகளை செழிக்க ஒரு முக்கியமான காலம். இக்காலம் அமாவாசை 18ஆம் நாள், அதாவது ஜனவரி 18. இன்றைய நாள் செய்யப்படும் தர்ப்பணம் 5 ஜென்ம சாபங்களை விளக்கும். இன்றைய நாளில் செய்யக்கூடிய அன்னதானம் 11 ஜென்மாக்களின் தோஷத்தை விளக்கும், அதாவது பிறவி. அவ்வாறே தன்னுடைய வழி வரும் சந்ததிகளுக்கு மகா யோகம் செய்யக்கூடிய காலம். இன்றைய நாள் தவற விடுதல் அவ்வளவு நல்லதல்ல. ஆகையால் தன்னுடைய தாய் தந்தை அற்றவர், இழந்தவர், தன்னுடைய தாய் தந்தருடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும் பொருட்டு செய்யப்படும் இன்றைய திதி மகா திதி. இவ்வாறே வருடத்தில் மற்ற திதி தர்ப்பணம் தரும் நாட்களும் உண்டு. புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை, ஆடி மாதம் வரும் அமாவாசை மிக உன்னதமானது. தன்னுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி இல்லை, உயர்வு இல்லை, தாமதம், பிரச்சனை, இதற்கும் தன்னுடைய பித்திருக்கள் தோஷத்தால் நடப்பவை. தனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, தன்னுடைய புத்திரர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் தனிமையை உணருவார். யாரெல்லாம் அவ்வாறு செயல்பாடுக்கு உட்படுவார்கள் எனில் தன்னுடைய பித்திருக்களுக்கு சாந்தி செய்யாமல், தர்ப்பணம் தராமல், தன் மனம் போன போக்கில் செயல்படும் காரணத்தால் சுபிட்சம் காண முடியாது. வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி அவ பெயரே விளங்கும். தன்னுடைய மாதா பிதா அவர்களுக்கு முக்கியமாக செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாகும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட 64 விதானங்களில் இதுவும் ஒன்று. அவ்வாறு செய்யப்படும் இந்த காரியத்தால் தற்சமயம் உள்ள சந்ததியர் அனைவருமே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், கொல்லு பேரன் கொல்லு பேத்தி என்பார்கள், அவர்கள் அனைவரும் மகா யோகத்தை அனுபவிக்க பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் வெகு முக்கியம். பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெறாதவர் வீட்டில் குலதெய்வம் கூட வாழாது, குலதெய்வம் கூட வசியமாகாது, வீடு தேடி வாராது. அவ்வாறு செய்யப்படும் அந்த தர்ப்பணத்தால் குலதெய்வம் மட்டுமன்றி தன் இஷ்ட தெய்வங்களும் வீடு தேடி வந்து அனைவருக்கும் சில பல நல்ல விஷயங்கள் செய்வித்து சந்தோஷத்தில் திளைக்க வைக்கும். நோய் தாக்கத்தில் இருந்து குறையும், கடன் நிவர்த்தி செய்யும், வீடு வாசல் அமைக்கும் பாக்கியத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, தன்னுடைய வரும் சந்ததியர்களுக்கு சொத்து சேர்க்கும் நிலையும் அது உருவாக்கி தரும். இது ஒரு உன்னதமான காலமே. இத்தை அமாவாசை என்பது மிக முக்கியமான ஒன்று. அவ்வாறே தன்னுடைய அப்பா அம்மா யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளோடு வாழ்கிறார்களோ தன்னுடைய மாதா பிதாவின் பாதத்தை நமஸ்கரித்து ஆசீர்வாதம் வாங்குவது மிக முக்கியம். இன்றைய நாள் அன்னதானம் செய்யக்கூடிய நாள். பலருக்கு பல இடத்தில், கோயில்களில் அல்லது தன் சுயமாக வீட்டில் அன்னதானம் செய்யப்படும் போது தன்னுடைய அன்னபூரணீஸ்வரனுடைய ஆசீர்வாதத்தால் தன்னுடைய பிள்ளைகள் என்றும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படும் நிலையே வராது. ஆகையால் ஒவ்வொரு அமாவாசையிலும் இவ்வாறு செய்வது உத்தமம். அதில் பிரதானமாக வருவது இந்த 3 அமாவாசைகளே. இவற்றை பார்த்திப்போர் நல்ல முறையில் வாழ்வர், சுயமான சிந்தனையில் வெற்றி பெறுவர், உயர் அதிகாரிகள் இவருக்கு உடனிருந்து உதவுவர். சில பல தொல்லைகள் இருந்தாலும் அதிலிருந்து நிவாரணம் பெறுவர், நோய் தாக்கத்திலிருந்து விடுபடுவர், நோயற்ற நிலை குடும்பத்தில் சுபிட்சமான சுகம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். இதை ஒவ்வொரு வருடம் வரும் அமாவாசையில் இதை தான் பின்பற்ற வேண்டும் என கோரிக்கொள்கிறேன்.